வெல்கம் டு மை சேனல் வர்ஷா ஸ்டைரிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே எப்படி 10 டேஸ்ல ஒயின் வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 10 டேஸ்ல ரெடியான ஒயின் தான். இது வந்து 10 டேஸ்ல இந்த கலரில் இருக்கும். அப்புறம் நீங்கள் இதை பாட்டிலில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்க வைக்க இதோட டேஸ்ட்டு இன்னும் கூடும், கலருமே இன்னுமே அதிகமாகும். இந்த ஒயினை வந்து நம்ம வீட்டில் ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். சிம்பிள் திங்ஸ் தான், ரொம்ப திங்ஸ்லாம் தேவைப்படாது. இதை எப்படி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 5 கேஜி கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பன்னீர் திராட்சை, உள்ள விதை இருக்கும் தெரியுமா, அந்த திராட்சை தான். பழம் எல்லாமே நல்ல பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல பழுத்த பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து கிரேப்ஸ் வந்து எந்த கலரில் இருக்கோ அதே அளவுக்கு வந்து நமக்கு ஒயினும் நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கிரேப்ஸில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும், நிறைய பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அதனால நம்ம வந்து ஒரு 3 தண்ணியாவது நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அந்த கிரேப்ஸை வந்து அப்படி கொத்தாவே வச்சு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து எல்லாமே போகாது. அதனால இந்த மாதிரி ஒன்றொன்னா உதிர்த்து எடுத்துக்கோங்க. உதிர்த்து எடுத்து அதில் அழுகிய பழங்களும் இருக்கும், அந்த பழங்களை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல பழங்களாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பழங்களை எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பழத்தை வந்து நம்ம இனி இந்த தண்ணியில் கழுவ போகிறோம். மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், உப்பும் போட்டிருக்கோம். அதனால இதில் வந்து நம்ம பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருக்கோம்ல, அதில் ஏதாச்சும் கிருமி இருந்தால் செத்து போகும். அதனால தான் நம்ம இதை தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு உடனே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மஞ்சள் தூளும் உப்பும் போட்ட தண்ணியில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்மல் வாட்டரில் நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். ஏன் அப்படின்னா அந்த தண்ணியில் உப்பு மஞ்சள் தூளெல்லாம் இருக்கும் தெரியுமா, அது வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு நம்ம இன்னொரு நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 3 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு அந்த பழத்தை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இனி வந்து ஒயின் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம், இல்லைன்னா வாளி, இல்லைன்னா உங்ககிட்ட பரணி, பெரிய பரணி இருந்தாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா பெரிய மண்பானை இருந்தாலும் ஓகே தான். எதுனாலும் நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பழம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா சின்னதாக எடுத்துக்கோங்க. இல்லை இதே மாதிரி நிறைய பழம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இனி இந்த கிரேப்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுக்கணும். உங்ககிட்ட ஸ்மாஷர் இருந்து அப்படின்னா அதை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கை வச்சு பிழிஞ்சு எடுத்தால் போதும். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மாஷர் வச்சு கொஞ்ச நேரம் ஸ்மாஷ் பண்ணி பார்த்தேன். கை வந்து ரொம்ப வலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கை வச்சு தான் பிழிஞ்சு எடுத்தேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி ஒயின் பண்ணேன். அப்போ வந்து நான் வந்து கை வச்சு தான் பிழிஞ்சு எடுத்தேன். ஆனால் அந்த ஒயின் வந்து எனக்கு டக்குன்னு கெட்டு போயிட்டு அதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. எனக்கு தோணுச்சு நான் ஒருவேளை க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணதாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணி நான் வந்து பழங்கள் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ஸ்மாஷர் வச்சு இல்லை அப்படின்னா ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட ஸ்மாஷர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கப் இருக்குது தெரியுமா, அந்த கப் எடுத்து கப்போட பின்னாடி பகுதியை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிரேப்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணணும் அப்படின்னா இதில் உள்ள வித்தெல்லாமே வெளியே வந்துடணும், எல்லா ஜூஸுமே இந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா போட்டு அதை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இனி எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இனி இதில் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணணும். ஈஸ்ட் வந்து இதில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஈஸ்ட்டு தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபர்மெண்ட் ஆகணும், அதுக்கு வந்து நமக்கு ஈஸ்ட்டு தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஈஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இது கூட ஒரு கை நிறைய பட்டை, அப்புறம் வந்து கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவெல்லாம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறது. இதில் நீங்கள் ஒரு கைப்பிடி கோதுமையாக ஆட் பண்ணலாம். என்கிட்ட எனக்கு கோதுமை இல்லை, நான் அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அது வந்து கண்டிப்பாக போடணும்னு கிடையாது, ஆப்ஷனல் தான். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணணும். நான் இன்னைக்கு 5 கேஜி கிரேப்ஸுக்கு 1 கேஜி சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தேவையான சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணணும்.
நான் இன்னைக்கு 1.5 லிட்டர் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா என்கிட்ட இருக்க பாத்திரம் வந்து குட்டியாக இருக்குது. அதனால நான் வந்து அவ்வளோதான் அதில் கொள்ளும். அதில் நான் வந்து 1.5 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் 5 கேஜி கிரேப்ஸுக்கு 5 லிட்டர் வாட்டர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி 5 லிட்டர் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் வந்து ஒரு 5 கேஜி போட்டுக்கோங்க. இவ்வளோதான் இதில் ஆட் பண்ண வேண்டியது. நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இனி வந்து இதை வந்து டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு டார்க்கான பிளேஸில் வச்சுக்கோங்க. வெயில் படும்படியாக வைக்காதீங்க, ஒரு டார்க்கான பிளேஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்து 1 டேக்கு அப்புறம், ஒரு நாள் கழிஞ்ச அப்புறம் நீங்கள் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து நம்ம போட்ட எல்லாமே மேலே வந்து நிற்கும். அடியில் வந்து தண்ணியாக இருக்கும். நம்ம கிரேப்ஸ் அப்புறம் நம்ம போட்ட பட்டை ஏலக்காய் அதெல்லாமே மேலே வந்துருக்கும். தண்ணியெல்லாம் ஊறி பலூன் மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி பசை பசையாக வரும். அந்த நுரை வந்து வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு 10 டேஸ் பண்ணணும். 10 டேஸுமே டெய்லி எடுத்து எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். 10 டேஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒயின் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். ரெடியாக இருக்கிறது நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அந்த மேலே அந்த நுரை மாதிரி வராது. ஃபர்மெண்டேஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். அப்படின்னா நம்ம ஒயின் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இனி நம்ம இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணணும். நம்ம வந்து அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இதே மாதிரி ஒரு அரிப்பு வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபில்டர் பண்ண ஜூஸ் வந்து இந்த மாதிரி தான் நல்லா கலங்கி போயிருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து இந்த மாதிரி நல்லா தெளிஞ்சிருக்கும் மேலே. இதுக்கு அடியில் இன்னுமே கொஞ்சம் வேஸ்ட் வந்து படிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து மேலே இருந்து தெளித்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றி எடுத்துக்கோங்க. இனி இதை நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க கண்ணாடி பாட்டில் எல்லாம் எடுத்து அதில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒயின் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணும்போது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நாள் போக போக அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே கூடிட்டு இருக்கும். கலருமே அப்படி தான். ஃபஸ்ட்டே பார்க்கும்போது ஒரு கலரில் இருக்கும். அப்புறம் இன்னும் டே போக 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 அது வந்து இன்னும் நல்லா டார்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இது நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து கெட்டு போகாது. இது வந்து டெய்லி ஒரு 1/2 கப் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.